எல்லாரும் கர்த்தரை துதிப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். செய்திக்கு நேராய் கடந்து போவோம், ஜெபத்தோடு இருப்போம். ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளே ஒரு நாளும் மறவாதே, கர்த்தர் செய்த நன்மைகளே ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகொழியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே, படுகொழியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளே ஒரு நாளும் மறவாதே, கர்த்தர் செய்த நன்மைகளே ஒரு நாளும் மறவாதே. கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டினாரே, கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டினாரே. வாழ்நாளெல்லாம் நன்மைகளா திருப்தியாக்கினாரே, வாழ்நாளெல்லாம் நன்மைகளா திருப்தியாக்கினாரே. கர்த்தர் செய்த நன்மைகளே ஒரு நாளும் மறவாதே, கர்த்தர் செய்த நன்மைகளே ஒரு நாளும் மறவாதே. ஹல்லேலூயா. அவன் அப்படியே கண்களை மூடி ஒரு விஷயம் கூட ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறேன் கர்த்தரே, அப்பா இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. அப்பா முத சமூகத்தில் ஒரு விஷயம் கூட தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, மட்டுமாக ஆண்டவரின் விஷயத்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. நாங்கள் வசனத்துக்கு நேராக கர்த்தாவே கடந்து வருகிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் பேசுவீராக கர்த்தாவே, நீர் கர்த்தாவே பேசுவீராக அப்பா. மது கர்த்தாவே பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஒரு அற்புதத்தை காண உதவி செய்ய ஆண்டவரே. இந்த கர்த்தாவே ஹல்லேலூயா சத்தத்தை கேட்கிற அநேகர் உள்ளில் கர்த்தாவே தேவனுடைய மகிமை காண ஆண்டவர் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் எல்லாவரையும் ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். தலைமை போதகரான பாஸ்டர் ஆமென் அக்கா வடக்கங்குளம் சபையிலே ஊழியக்காரன் சேரின் அவர்கள் கடந்து வந்த யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவன் வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். தேவன் எல்லாவரையும் ஆசீர்வதிக்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். 29 வசனங்களை வாசிக்கலாம். இந்த வார்த்தைகளை அவர் சொல்லி ஏறக்குறைய 8 நாளான பின்பு அவர் பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு ஜெபம் பண்ணுகிறதற்கு ஒரு மலையின் மேல் ஏறினார். அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முகரூபம் மாறிற்று, அவருடைய வஸ்திரம் வெண்மையாகி பிரகாசித்தது. ஹல்லேலூயா. மிகவும் ஆழமான ஒரு வார்த்தை நாம் வாசிச்சு கேட்டது.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 8 நாள்களுக்கு பிறவதாக ஜெபிக்கிறதுக்காக ஒரு மலையில் அவன் ஏறி போகிறார். இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறதுக்காக போகும்போது 12 சிஷ்யர்களே பிரதானப்பட்ட 3 சிஷ்யர்களே கூட அழைத்துட்டு ஜெபிக்கிறதுக்காக போகிறது. அது 1 பேதுரு, 2 யோவான், 3 யாக்கோபு. இந்த 3 நபர்களையும் கூட்டி ஆண்டவர் ஜெபிக்கிறதுக்காக போகிறது. ஆண்டவர் ஜெபிக்க தேர்ந்தெடுக்க இடம் என்று சொல்லுகிறது ஒரு பெரிய மலை. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எப்பவும் ஜெபிக்கிற ஒரு ஒரு தேவனாக நாம் பார்க்கிறோம். அவர் தனியாக போய் ஜெபிச்ச அநேக இடங்கள் இருக்கிறது. அவர் 40 நாள் உபவசித்தது ஒரு வனாந்தரத்தில் போய் உபவாசம் பண்ணினார். ஹல்லேலூயா. தனியாக பல நாட்கள் போய் ஜெபிச்சா இடங்களை நமக்கு பார்க்க முடிகிறது. நல்லொரு கூட்டமாக சென்று ஜெபித்தா பாகவும் நமக்கு பார்க்க முடிகிறது. ஆனால் இந்த மலையிலே அவர் ஏறி போகும்போது 3 சீஷர்களை கூட்டிட்டு போறார்கள். அங்க போய் அவர்கள் ஜெபிக்க தொடங்குறாங்க. ஏன் அவர்கள் அந்த மலையிலே போய் ஜெபிக்கணும்? அப்படி பார்க்கும்போது ஒன்று, மலை விட்டு கீழே இறங்கி வந்தால் ஒரு பெரிய கூட்டம், எப்போதும் இயேசு வந்தால் ஒரு பெரிய கூட்டத்தை பார்க்க முடியும். ஹல்லேலூயா. இயேசுவுக்கு தனியாக ஆண்டவர்கிட்ட பேசுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு என்று சொல்லுகிறது. தனியாக போய் நின்று ஜெபிக்கும் பொழுதாம். ஹல்லேலூயா. அப்ப அதற்காக ஆண்டவர் தனியாக ஜெபிக்க அந்த மலையிலே ஏறி போகிறார். மலையிலே போனால் ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு விதமான தொந்தரவுகளும் இருக்காது. ஹல்லேலூயா. 2 எந்த விதமான தடைகளும் இருக்காது. அதனால அவர் மலைப்பகுதியிலே போய் ஜெபம் பண்ணதுக்கு ஒரு நல்ல இடத்தை தேர்ந்தெடுக்கிறார். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளாக நான் ஒருவரும் ஜெபிக்கிறதுக்கு தேர்ந்தெடுக்கிற இடம் என்று சொல்லுகிறது எந்த பிரச்சனைகளும் இல்லாத இடத்துல போய் ஜெபிச்சால் ஹல்லேலூயா, அந்த அவரோடு பேச அந்த உறவுகள் ரொம்ப நெருங்கின உறவுகளாக பார்க்க முடியும். ஸ்தோத்திரம். ஆனா அநேக ஜனங்கள் சொல்வார்கள், நான் வேலை செய்து இருக்கட்டும் போது ஜெபிக்கிறேன், நான் பல இடங்களிலே போகும்போது ஜெபிக்கிறேன், நான் வீட்டில் இருக்கும்போது ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. நான் பிரயாணம் பண்ண யாத்திரைகள் பிரயாணம் பண்ணும்போது அந்த இடத்துல நான் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் தேர்ந்தெடுத்த இடம் என்று சொல்லுகிறது ஒரு தொந்தரவும் இல்லாத ஒரு மலைப்பகுதி. ஹல்லேலூயா. அப்ப இந்த மாதிரி நமக்கு ஜெபிக்கலாம். எப்படி வேற இடத்துல போனாலும் ஜெபிக்கலாம், யாத்திரையில இருந்தாலும் ஜெபிக்கலாம், எந்த இடத்துல போனாலும் ஜெபிக்கலாம். ஆண்டவருக்குள்ள ஒரு டீப்பாக ஆண்டவருக்குள்ள அந்த பிரசன்னத்தை உணர்ந்து ஜெபிக்கணும்னால் தனியாக எந்த கவலைகளும் இல்லாத எந்த பிரச்சனைகளும் இல்லாத ஹல்லேலூயா தனியாக ஒரு இடத்துல போயிருந்து ஜெபிச்சால் அவருடைய பிரசன்னத்தை உணர முடியும். ஹல்லேலூயா. சோத்ரா. அப்படி ஜெபிக்கிற மனுஷர்களை வேத புத்தகத்திலே நிறைய நமக்கு பார்க்க முடியும். அதில் 1-2 வார்த்தைகளை மட்டும் பேசி ஜெபத்துக்கு ஆயத்தமாக ஆகலாம். ஹல்லேலூயா. அதற்கேற்ற மாதிரி உள்ள ஒரு நபர் தான் தானியேல் என்ற ஒரு நபரை பார்க்க முடிகிறது. அவர் ஜெபிக்கத்திலே ஏற்ற ஒரு பெரிய நபராக நமக்கு பார்க்க முடிகிறது. அவருடைய வேலை என்று சொல்லுகிறது அரண்மனையில ஒரு நல்ல வேலை.
தாரியவேஸ் என்ற ஒரு ராஜா இருக்கிற அந்த நாட்களிலே மிகவும் நல்லாக இருந்த ஒரு மனுஷன் தானியேல். அந்த வேலையை பார்த்து பொறாமைப்பட்ட நபர்கள் அவன் தானியேலை எப்படியாவது இந்த வேலைகளை விட்டு துரத்தணும் என்று சொல்லி ஒரு தீர்மானம் எடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆனா அந்த தானியேல் ஒரு ஜெபிக்கிற நபராக காணப்படுகிறது. எப்படி அவர்கள் ஜெபிக்கிறார்? அவர் ஜெபிக்கிறது ஆமென் அந்த மேல் வீட்டறையிலே ஏறி எருசலேமுக்கு நேராக பல கனிகளை திறந்து ஹல்லேலூயா அப்படியே முழங்காலில் நின்று கைகளை அப்படியே உயர்த்தி ஆண்டவர் சமூகத்தில் அப்படியே அவர் ஜெபிப்பார். ஹல்லேலூயா. ஆமென். ஒருவேளை அவர் அழுது ஜெபிப்பார், ஒருவேளை சத்தம் உயர்த்தி ஜெபிப்பார். ஹல்லேலூயா. ஆமென். அவர் எப்படி ஜெபிச்சாலும் ஆமென் நீண்ட மணி நேரம் ஆண்டவர் சமூகத்தில் அப்படியே அவர் ஆமென் அப்படியே அவர் ஜெபிச்சுட்டே இருக்கும். ஹல்லேலூயா. அது அந்த வட்டார பகுதியில் உள்ள அநேக ஜனங்கள் ஆமென் பார்த்திருக்கிறார்கள். ஆமென் அந்த ஜெபத்தை கேட்டிருக்காங்கள். ஆமென். அதனால என்ன செஞ்சது? அதனால அந்த ஜெபம் ஆமென் அந்த ஜெபிக்கிற ஜெபத்தை தான் தடை பண்ண முயற்சி எடுத்தது. ஹல்லேலூயா. ஜெபிக்கிற நபர்களே, வீட்டில் இருந்து ஜெபிக்கிற நபர்களே, ஆலயத்தில் வந்து ஜெபிக்கிற நபர்களே, நீங்கள் எவ்வளவு தூரம் ஜெபிக்க காயத்தப்படுமோ அவ்வளவு தூரம் எதிர்ப்புகள் உண்டாகும். ஹல்லேலூயா. சோத்ரா. அதுதான் தானியேலுக்கு நடந்தது. ஆமன் அந்த எதிர்ப்புகள் உண்டாகினது. என்ன எதிர்ப்பு? ஆமன் அங்க ஒரு நியமத்தை கொண்டு வராங்க. ஒரு இந்த 30 திவசம் ஒரு மாதம் ஹல்லேலூயா ஆமன் அந்த தாரியவேசி அல்லாத யாரையும் ஜெபிக்க கூடாது. ஹல்லேலூயா. அந்த ஆமன் கட்டளை கேட்ட உடனே ஆமன் அவர்கள் தினம் செய்யறது போல ஆமன் ஆண்டவர் சமூகத்தில் வந்து அந்த கதகுகளை திறந்து ஆண்டவர் சமூகத்தில் நின்று ஜெபிக்க தொடங்கினார். ஹல்லேலூயா. ஆமன் அந்த கட்டளை போட்ட கட்டளைக்கு என்ன வந்தாலும் சரி ஆமன் நான் ஜெபிப்பேன் என்று சொல்லி ஆமன் அவர் கைகளை உயர்த்தி முழங்காலிலே நின்று ஆமன் ஆண்டவரை நோக்கி கதறத் தொடங்கினார். ஹல்லேலூயா. கண்களில் இருந்து ஆமென் கண்ணீர்கள் ஆமென் உலகத் தொடங்கினார். ஆமென் அந்த ஜெபத்திலே ஹல்லேலூயா ஒரு பெரிய அற்புதங்கள் நடந்தது. ஸ்தோத்திரம். ஆமென் எந்த ஜெபத்தை தடை பண்ண ஆமென் பார்த்தாங்களோ ஆமென் அந்த நபர்களுக்கு ஒரு பெரிய ஹல்லேலூயா ஆமென் தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருந்தது. என்ன திட்டம்? ஹல்லேலூயா. தானியேலை கொண்டு சிங்க கவியில போட்டது. சிங்கத்தை ஆமென் சிங்க அவர்களை கடித்து கீறினார்கள். ஹல்லேலூயா. ஜெபத்தை ஆண்டவர் ஆமென் தானியேல் ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். ஆமென் உங்கள் ஜெபத்தை தடை பண்ணுகிற ஆமென் எந்த சக்தியா இருந்தாலும் எந்த వ్యక్తిயா இருந்தாலும் ஹல்லேலூயா அவர்களை ஆண்டவர் ஆமென் சீக்கிரமாக சந்திப்பார். ஸ்தோத்திரம். ஆமென். இனி ஒரு நபர் இருக்கு, ஏலியாம் என்ற நபர். அவருடைய ஜெபம் என்று சொல்லுகிறது ஹல்லேலூயா ஒரு வித்தியாசமான ஜெபம். ஆகாப் என்ற பெரிய ஒரு அம்மன் மனுஷனை அந்த ராஜாவை பார்த்து ஆகாப் என்ற மனுஷன் ஏலியாவை நின்று கொண்டு சொல்லுகிறது அம்மன் உங்கள் தீர்க்கதரிசிகளை அந்த பாலின் தீர்க்கதரிசிகளையும் அந்த கர்மேல் பர்வதத்திலே கொண்டு வா. ஏன் தேவனா உங்கள் தேவனா பெரியவர் என்று பார்ப்போம். தீயினாலே உத்தரம் அருளல தேவன் அவர் பதில் தருவார் என்று ஆமென் நான் சொல்லுகிறேன் என்று சொல்லி ஆமென் அந்த ஏலியா ஹல்லேலூயா ஆமென் ஒரு பெரிய ஆமென் கட்டளை போட்டுட்டு கர்மேல் பர்வதத்திலே போகிறது.
ஆமென். அவர்கள் ஜெபத்திலே ஆமென் பெரிய அற்புதங்கள் அங்கே பார்க்க முடியும். அவன் வாளுக்குள்ள தீர்க்கதரிசிகள் அவன் வந்து நிற்கும் போது ஏலியா என்ற ஒரு மனிதன் அவன் தனியாக 450 பேர் போது அவன் அங்கே பார்க்கிறது அந்த ஏலியா மட்டும் ஒற்றைக்கு ஒருவனாக நின்று அவன் அதற்கு நேராக ஜெபிக்கும் போது ஸ்தோத்திரம். அவன் நீ ஒற்றைக்கு நின்று ஜெபிக்கிறேன் என்று நீ பாரப்படாதே, நான் என் குடும்பத்திலே ஒற்றைக்கு தான் இருக்கேன். அந்த ஏலியா என்ற மனிதன் ஒரு மனிதனாக நின்று ஜெபிச்ச போது ஹalleluya தேவனுடைய பலித்த கரம் இறங்கினது. ஸ்தோத்திரம். மறுபடியும் பார்க்கும்போது பேதுரு என்ற மனுஷனை பார்க்கும். அந்த மனுஷன் ஜெபிக்கிறதுக்காக மேல் வீட்டு அறையிலே ஏறி ஆண்டவர் சமூகத்தை நோக்கி ஜெபிக்கும் போது ஹalleluya அங்க ஒரு பெரிய அற்புதத்தை காண முடிகிறது. ஆமென் ஆமென். பரலோகத்திலே வாசல் அங்கிருந்து பெரிய ஒரு பாத்திரம் துப்பட்டி மாதிரி ஒரு பாத்திரத்தை இறங்கி வருது. ஆமென். அதிலே ஹல்லேலூயா இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஆமென் ஆமென் நாற்காலிகளும் இட ஹல்லேலூயா ஏன் ஜெபிக்கிறதுக்கு வேண்டி ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்தார். தானியேல் ஒரு இடத்தை மேல் வீட்டாரை, ஏலியா ஒரு அம்மன் ஒரு மலையை தேர்ந்தெடுத்தார். ஸ்தோத்திரம். இவர்கள் எல்லாம் ஒவ்வொரு இடங்களை தேர்ந்தெடுத்தது ஜெபிக்கிறதுக்கு தேர்ந்தெடுத்தது. ஆமென். அதுதான் மலைப்பகுதி. ஹல்லேலூயா. இதுக்காக இந்த 3 நபர் 12 சீஷர்கள் இருக்கிறாங்க. அந்த 3 ஆண்டவர் தேர்ந்தெடுத்துட்டு போறாங்க. ஏன் அவர்களை 3 பேரை தேர்ந்தெடுத்துட்டு போறாங்க? சரித்திரம் சொல்லுகிறது. ஆனா அந்த 3 மட்டும் அம்மே ஒருவர் அம்மன் இந்த லெங்ஸ் ஆக இருக்கிறது. ஆமென். வேத ஆராய்ச்சிகள் சொல்லுகிறது தேவனுடைய சரீரம் தான் ஹார்ட் லிவர். ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கண்ணில் இல்லானாலும் வாழலாம், ஆனா ஹார்ட் இல்லாம வாழ முடியாது. ஆமென். ஸ்தோத்திரம். இந்த அவர்கள் ஆமென் இந்த உடலுக்குள்ள உள்ள உறுப்புகள். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஜெபிக்கிற நபர்களே, சமூகத்தில் வருகிற நபர்களே, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? ஆமென். நீ ஒரு கையாக இருக்க ஆண்டவர் ஆசைப்படுகிற, ஒரு காலாக இருக்கணும் என்று ஆண்டவர் ஆசைப்படுகிற. ஹல்லேலூயா. ஆமென். நீ இருக்கிற இடம் ஒரு ஹார்ட்டாக இருக்கணும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். நீ வாழணும் ஆண்டவருக்கு ஒரு ஹார்ட்டாக வாழணும். அந்த 3 நபர்களை ஆண்டவர் முக்கியமான பகுதியிலே ஆமென் கூட்டிட்டு போறது போல ஹல்லேலூயா ஆண்டவர் ஸ்தோத்திரம். ஆமென். உங்களை பார்க்கும்போது ஆமென் நீங்களும் அந்த ஹார்ட் பகுதியில் உள்ள ஆமென் ஒரு ஆமென் ஸ்தோத்திரம் ஒரு மாம்சமாக மாறணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். இந்த கரத்தை உயர்த்தி ஆண்டவர் சமூகத்தில் ஆமென் ஹல்லேலூயா சொல்லுங்கள். ஆண்டவர் உங்களை அப்படி பார்க்க ஆசை. ஆமென். அந்த நிலவாரத்தில் ஆண்டவர் உங்களை ஆமென் நேசிக்க ஆசைப்படுகிறது. ஸ்தோத்திரம். ஆமென். ஒரு கண்ணாக இருக்கக்கூடாது, ஒரு காலாக இருக்கக்கூடாது, ஒரு ஹார்ட்டாக இருக்கணும். ஆமென். அந்த பேதுருவும் யாக்கோபும் அவன் யோவானும் போல ஆண்டவரோட நெருங்கின நண்ப அவன் அந்த நெருக்கமுள்ள ஒரு அனுபவத்தோட இருக்கணும். அதுதான் ஆண்டவர் ஆசைப்படுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவருக்குள்ள ஆமென் நெருக்கமான ஒரு அனுபவம் ஆமென் ஸ்தோத்திரம் இந்த நாட்களிலே உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். ஆமென். அந்த ஆண்டவர் இயேசு ஆமென் ஆமென் அவர் ஜெபிக்க தொடங்கும் போது ஹல்லேலூயா ஆமென் அவருக்குள்ள அந்த முகத்தினுடைய பாவம் ஹல்லேலூயா மாற வாசிக்கலாம். அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முகரூபம் மாறிற்று. ஆமென். இயேசு ஜெபம். ஹல்லேலூயா. இனி
கோபத்தோட இருந்தாலும், அல்லேலூயா, இனி கோபத்தோட இருந்தாலும் அது அப்படியே அந்த முகத்திலே தெரியும். சோத்ரா. ஆமென். ஆண்டவர் போது தொடங்கின அந்த சந்தர்ப்பத்திலே தேவனுடைய பிரசன்னம் இறங்கி வர தொடங்கினது. சோத்ரா. ஹalleluya. அந்த சந்தோஷமான அனுபவத்தில் இருந்து ஒரு பிரகாசமான அனுபவத்திലേക്ക് மாற தொடங்கிறது. ஹalleluya. ஆமென். அவர்களுக்குள்ள அந்த வஸ்திரத்தை, ஆமென், ஸ்தோத்திரம், ஒரு பிரகாசமான அனுபவத்தை பார்க்க முடிகிறது. ஆமென். அவர்கள் என்ன வஸ்திரம் போட்டுட்டு போனாரோ தெரியல. ஹல்லேலூயா. என்ன கலர் உள்ள வஸ்திரம் போட்டுட்டு போறானோ தெரியல. ஆனா அவருக்குள்ள வஸ்திரம், ஆமென், வெண்மையாக தெரியலாம். ஆமென். மரித்து போனா, ஆமென், என்ன பேசுகிறது? ஆமென். அவர்கிட்ட பேசுற வார்த்தை என்று சொல்லுகிறது. ஆமென். ஹalleluya. ஆமென். சிலுவை பாட அந்த மரணத்தை, ஆமென், ஆழமாக சொல்லுகிறது. ஹalleluya. ஆமென். அவர் இந்த நாட்கள், ஆமென், கொஞ்ச, ஆமென், நாட்களுக்குள்ளாக இந்த சிலுவை பாடிலே, ஆமென், 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 அந்த சிலுவை பாடிலேக்கு, ஆமென், போக போகிறார். ஹalleluya. அவர் கேட்கிற கேள்வி, ஆமென், எப்படிதான், ஆமென், இந்த மரித்த உயிரோட எழும்புற காரியங்கள், அவன் யாருக்கிட்ட கேட்கிறது? அவன் மோசையும் ஏலியாவுக்கிட்டையும் கேட்கிறது. ஏன்னா அவன் அவர் அனுபவம் உள்ளவர். அல்லேலூயா. சோத்ரா. அவன் அப்பன் அவன் நடக்கக்கூடிய காரியங்கள் ஆழமாக இயேசு அவர்கள் கிட்ட கேட்கிறாங்க. அல்லேலூயா. ஜெபிக்கிற நபர்களே, ஆமென், உன் நாளையே குறித்துள்ள காரியங்கள் மிகவும் திட்டவும் தெளிவுமாக, ஆமென், ஸ்தோத்திர, நமக்குள்ளாக, ஆமென், ஒரு போத்தியமாக வரணும்னால் ஒரு ஆழமான ஜெபத்துக்கு நேராக கடந்து செல்லணும். ஹalleluya. போகிற போக்கில ஜெபிச்சாலும், ஆமென், நமக்குள்ள காரியங்கள் சொல்லலாம். ஆனால் நாளைக்குள்ள காரியங்கள் தெரியணும்னால், ஆமென், ஸ்தோத்திர, ஆண்டவருக்குள்ள, ஆமென், ஸ்தோத்திர, சமயத்தை மாற்றி வைத்து, ஆமென், ஆண்டவர் சமூகத்திலே, ஆமென், தனி, ஹalleluya, ஆமென், உன் குடும்பத்தை குறித்துள்ள நாளையத்திலே மாறி ஆண்டவருக்கு முன்பாக, ஆமென், பேசிக்கொண்டே இருக்கணும். ஹalleluya. ஆமென். அந்த ஜெபத்திலே ஆண்டவர், ஆமென், சில வாசல்களை துறப்பார். ஆமென். சில காரியங்கள் 34 அதிகாரம் 29 30 சீக்கிரம் வாசிக்கலாம். மோசே சாட்சி பலகைகள் 2ஐயும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குகிற போது தன்னோடே அவர் பேசினதின் தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசையை பார்க்கும்போது அவன் முகம் பிரகாசித்திருப்பை கண்டு அவன் சமீபத்தில் சேர பயந்தார்கள். ஹalleluya. அவன் இங்க பார்க்கிற பாகம் என்று சொல்லுகிறது, மோசே இஸ்ரவேல் ஜனத்தை எகிப்திலிருந்து கூட்டிட்டு வந்த அந்த நேரத்திலே ஆண்டவர் மோசே கிட்ட சொல்லுகிறது, நீ அந்த மலைப்பகுதியிலே ஏறி வா, சீனாய், ஆமென், அந்த மலைப்பகுதியிலே ஏறி வா, ஆமென், உன்கிட்ட நான் பேசணும். ஸ்தோத்திரம். ஹalleluya. அந்த மோசே மலைப்பகுதியிலே ஏறி போயிருக்கிறார். ஆமென். அந்த 40 நாட்கள் ஆண்டவரோடு அவர் பேசிட்டே இருந்தார். ஹalleluya. ஆண்டவரோடு, ஆமென், அவர், ஆமென், பேசிக்கொண்டே இருந்தார். ஆமென். ஹalleluya. அந்த மலைப்பகுதியில் இருந்து மோசே, ஆமென், இறங்கி வரும்போது ஆண்டவர் கொடுத்த ஒரு கட்டளை, சாதாரண மனிதனாக, ஆமென், அவர் இறங்கி வந்தார். ஹalleluya. ஆமென். அவர் கேர்ந்த 2 அந்த அந்த, ஆமென், அந்த பலகை மட்டும்தான். ஸ்தோத்திரம். அது பிடித்துட்டு அப்படி வந்தார். அவர் வரும்போது அகரோனும் கூடையுள்ள ஜனமும் அவரை பார்க்கும்போது அவர் முகம் பிரகாசமாக இருந்தது. ஹalleluya. ஆமென். மோசே அப்படியே சாதாரண மனிதனாக போனது, சாதாரண மனிதனாக வந்தது. ஆனா அவரை பார்த்த நபர்கள், ஆமென், அவர் முகத்திலே உள்ள பிரகாசத்தை பார்த்தது. ஹalleluya. ஆமென். அவர் பார்த்தது மட்டுமல்ல, அந்த மோசேயை பார்த்து அவர் பயந்து நின்றார். ஸ்தோத்திரம். ஆமென். இது என்ன சம்பவித்தது? என்ன நடந்தது? ஆமென். ஒரு சாதாரண நபராய் தான் அவர் இறங்கி வந்தார். அவருக்கு அப்படிதான் தோணுது.
40 நாள் ஆண்டவர் கூட இருந்தது. மோசேக்கு ஒன்றுமே தெரியல. ஆனா மோசேயை போல அவன் பார்க்கும்போது ஏதோ ஒரு அவன் பார்வை, ஹல்லேலூயா, என்ன பார்வை? தேவனுடைய பிரகாசத்தைக்குள்ள அவன் தேவனுடைய மகிமை அவன் உன்மேலே நிற்கிற அந்த பார்வை. ஹல்லேலூயா, ஆமென். இப்படி சொல்லுவார்கள், அந்த யானைக்கு யானையோட பலம் தெரியாதா? சோத்ரா, யானையை குறித்து சொல்லு. யானைக்கு யானையோட தெரியாது. ஒரு சின்ன சங்கிலி போட்டு ஒரு சின்ன மரத்தில் அப்படியே கட்டி வைக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஆனை அசைவ. சோத்ரா, அவன் சொல்லிட்டே இருந்தது. ஆனா அவரை பார்த்த நபர்கள், சோத்ரா, அந்த ஸ்தேபானை பார்த்தது ஒரு தூதர்களை போல பார்த்து. அது மட்டும் எடுத்து வாசிங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 15ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்கள் சீக்கிரம். ஆமென். ஆலோசனைக்காரர்கள் கூடியிருந்து அவனை பார்த்த போது அவர் முகம் தேவ தூதர்களை போல இருந்தது. ஆமென். தேவ பிள்ளைகளே, இந்த செய்தி கேட்கிற தேவ பிள்ளைகளே, நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், ஹல்லேலூயா, ஆமென். உங்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறது. ஆமென். நீங்கள் சாதாரண ஒரு நபராக தான் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆனால் ஆமென், புறஞ்சாதிகள் பார்க்கும்போது உங்களை குறித்து சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? ஆமென், உங்கள் முகத்திலே ஏன் இவ்வளவு ஒரு பிரகாசம்? ஹல்லேலூயா. உங்கள் முகத்திலே ஏன் இப்படி ஒரு சந்தோஷம்? ஆமென். உங்கள் குடும்பத்திலே ஏன் இப்படி ஒரு சந்தோஷம்? ஹல்லேலூயா. ஏன் சொல்லுகிறது? ஆமென், உங்களுக்கு உங்களுடைய பலத்தை தெரியலே, ஆனா புறஞ்சாதிகளுக்கு தெரியும் உங்களுடைய பலத்தை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம். அந்த ஆமென், அந்த ஆமென், இந்த ஸ்தேபானோவை பார்த்து ஆமென், அந்த அதிகாரிகள் சொல்லுகிற வார்த்தை, ஆமென், அவரை பார்க்கும்போது தேவ தூதனை போல பார்த்தது. ஹல்லேலூயா. ஜெபிக்கிற நபரே, ஹல்லேலூயா, உன்னை பார்க்கும்போது ஒரு தேவ தூதர்களை போல பார்க்கும். ஆமென். தேவன் சமூகத்திலே ஆமென் தரித்திருந்து ஜெபிக்கிற நபர்களே, ஆமென், உங்களை பார்த்தது போல பார்க்க. ஆமென். பிரகாசமுள்ள முகமாக, ஆமென், பயமுள்ள முகமாக, ஆமென். உன் எதிரிகள் பார்க்கும்போது அவன் உன்னை, ஹல்லேலூயா, வேதனிப்பிக்கிற நபர்கள், உன்னை துக்கப்படுத்துகிற நபர்கள் பார்க்கும்போது அவன் உன்னை பார்க்கிறது ஒரு பயத்திலே பார்ப்பார்கள். ஹல்லேலூயா. அதற்கொண்டே ஒன்று செஞ்சா போதும், தேவன் சமூகத்திலே ஜெபிச்சா போதும், தேவ சமூகத்திலே ஆமென் நின்றா போதும், தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுத்தா போதும், தேவ சமூகத்திலே ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம், எல்லாத்தையும் விட்டு மாறி நின்று ஆமென் ஆண்டவர் சமூகத்தை நோக்கி ஹல்லேலூயா அந்த தானியேல் ஜெபிச்சது போல ஜெபிச்சால் போதும். ஸ்தோத்திரம். ஆமென். இயேசு அந்த மலை பகுதியிலே போய் அவர் ஜெபிக்கிறார். அவர் ஜெபிக்கும் போது அவர் முகத்தின் ரூபத்தை மாறிச்சு. ஹல்லேலூயா. ஜெபித்தால் நாம முகத்தினுடைய ரூபம் மாறும். ஹல்லேலூயா. ஆண்டவரோட பேசிட்டு இருந்த ஆமென் மோசேயின் முகத்தின் ரூபம் மாறியது. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவருக்காக ஆமென் ஆமென் சுவிசேஷத்தை அறிவித்த ஸ்தேபானுடைய முகத்தை ஆமென் தேவ தூதர்கள் போல ஆயிட்டு. ஆமென். நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், ஆமென், ஸ்தோத்திரம், தேவன் சமூகத்தில் நிற்க ஆமென் உங்கள் துக்கமான முகங்கள் ஆண்டவர் மாற்ற போகிறார். ஆமென். உங்கள் கவலையாக முகங்கள் ஆண்டவர் மாற்ற போகிறார். ஆண்டவர் பிரகாசமுள்ள முகத்தை ஆமென் உன்மேலே ஊற்றப்பட போகிறார். அவன் அப்படியே தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே எல்லாரும் ஒப்பு கொடுங்கள். ஹல்லேலூயா.
ஆமென் அந்த மோசே அந்த மலை பகுதியில் ஏறிட்டு இறங்கினது போல ஆண்டவரே இன்றைக்கு இந்த ஆராதனை முடிஞ்சு நான் இங்க இருந்து இறங்கி போகும்போது என் முகமும் ஒரு பிரகாசமுள்ள தேவ மனுஷனுடைய முகம் போல ஹalleluya ஒரு தூதர்களுக்குள் முகம் போல அவன் மாற்றப்படணும் என்று அவன் தேவன் சமூகத்தில் ஒப்புக்கொண்டு அவன் தேவன் சமூகத்தில் ஜெபியுங்கள். எல்லாரும் எல்லா வாய்களும் திறந்து எல்லா கரங்கள் வசைத்து ஆண்டவர் சமூகத்தில் ஒப்புக்கொடுங்கள். ஹalleluya இன்றைக்கே ஒரு மகிமை ஊற்றப்படட்டும், இன்றைக்கே ஒரு தேவ வல்லமை ஊற்றப்படட்டும், தேவனுடைய அபிஷேகம் ஊற்றப்படட்டும், தேவனுடைய அக்கினி ஊற்றப்படட்டும், தேவனுடைய மகிமை ஊற்றப்படட்டும், தேவனுடைய அபிஷேகம் ஊற்றப்படட்டும். ஓ ரபல ஷதர ஹதனே அந்தரே லிப்ர ஷாதா ரபல அந்தே ரகதுனி மனகட்டே இயேசுவின் நாமத்தினாலே ஒரு பெரிய தேவ மகிமை, ஒரு பெரிய தேவ மகிமை இயேசுவின் நாமத்தில் தாவே இந்த ஜனத்தின் மேல் வீழட்டும் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஒரு மகிமை வீழட்டும். ஹalleluya இயேசுவின் நாமத்தில் எதைக்கோ நினைத்து ஆமென் பயந்து ஆமென் நடந்த நாட்கள் ஹalleluya உங்களை விட்டு மாறி போவது. இனி உங்களை பார்க்கும்போது அநேகர் பயப்படுத்த நிலவரத்திலே ஆண்டவருடைய பிரசன்ன, ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருடைய அதிகாரம், ஆண்டவருடைய மகிமை ஆமென் ஒவ்வொரு மேலும் ஊற்றப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஊற்றப்படட்டும். ஓ ரபல ஷதன அந்தர ஹட்டே உதரபர கட்டே ஷதரபர கதினிமா ஓ இயேசுவின் நாமத்தினாலே ஓ ரபல பர ஷதரபல ஹதரபல ஹதனமலே இயேசுவின் நாமத்தில் ஓ ரபல ஷதர கட்டே அதனமன ஹதரபல ஓ ஹalleluya ஆமென். ஜெபிக்கிற தானியேலின் ஆமென் வாழ்க்கையிலே ஒரு பெரிய அற்புதம் யாரெல்லாம் தடபண்ண சாம நினைத்தாங்களோ அவங்களே அந்த குகை அவன் உளுந்தது போல அவன் உன் நேரே நிற்கிற நபர்கள், அவன் உனக்கு எதிராக நிற்கிற, உன் குடும்பத்திற்கு எதிராக நிற்கிற, உன் பிள்ளைகளுக்கு எதிராக நிற்கிற ஹalleluya ஆமென் நபர்கள் பொல்லாத பிசாசின் கிரியைகள் எல்லாத்தையும் அந்த சிங்க கவியிலே ஆண்டவர் அவன் போட்டு விடுவார்கள் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென் உன் வேலைக்கு எதிராக நிற்கிற ஆமென் எந்த ஆமென் நபராயாலும் எந்த சக்தியாயாலும் எந்த மந்திர சூனிய சூனிய கெட்டா இருந்தாலும் ஆண்டவர் அந்த சிங்க கவியிலே அவர் போடுவார்கள் இயேசுவின் நாமத்தினாலே. உங்கள் பிள்ளைகளுக்கு தடையா இருக்கிற எல்லாத்தையும் இன்றைக்கே அந்த சிங்க கவியிலே சகலத்தையும் போட்டு விடுவார்கள் இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் நாமத்தில் அற்புதத்தின் நேரம், அபிஷேகத்தின் நேரம் இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புதம் காணட்டும், ஒரு மகிமை இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தில். ஹalleluya ஓ ரிபல பரபல ஷதர பலதே இயேசுவின் நாமத்தில். ஹalleluya ஆவியே தூய்மையின் ஆவியே அசைவாடும் ஆவியே தூய்மை